வெல்கம் டு ஏவிகே ப்ரோக்கீஸ். ஹாய் கைஸ், ஹலோ, வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் போகிறோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் பண்ண போயிட்டுருக்கோம். ஆமாம், என்ன பர்ச்சேஸ்ன்றதை நாங்கள் அங்கே போய் காட்டுறோம். ஆமாம், பாருங்க. இப்போ ஆந்தி வேலை நம்ம ட்ராவல் பண்ண போயிட்டுருக்கோம். கிளம்பியாச்சு, கார் எடுத்தாச்சு, போய்கிட்டே இருக்கோம். ஆந்தி வே கோ டு பாரிஸ். நம்ம யூடியூப் சேனல் தேவையான சில பொருட்கள்லாம் வாங்க போகிறோம். அதுக்கு எங்கே போகிறோம் கமலேஷ்? பாரிஸ் போயிட்டு இருக்கோம். லண்டன் பாரிஸா? லண்டன் பாரிஸ், சென்னை பாரிஸ். பாரிமுனை அதான் நம்ம ரிசிட் பாரிமுனை பார்க்க போயிட்டுருக்கோம். ரிசிட் போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே போய் காட்டுறேன் என்னன்ட்டு. நம்ம யூடியூப் சேனல் தேவையான பொருள் தான். ஒன்று நீங்கள் கேமரா, ஆமாம், கேமரா அவ்வளோ பெருசாக நாங்கள் எதுவும் வாங்க அந்த மாதிரி எதுவும் வாங்கறதில்ல. வாய்ஸ் பிரேக் ஆகுது ரொம்ப, அதனால இல்லை. நேற்று போன வீடியோவில் போட்ட வரைக்கும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வாய்ஸ் மட்டும் சரியாக கேட்கல, வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்கல. சரி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். சரி, நம்மளால முடிஞ்சது நம்ம எங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு மைக் ஒரு அதுக்கு தான் ₹1000 பார்த்து அது நாங்கள் ஆன்லைனில் வாங்கியிருக்கலாம். ஆனால் சரி, நேரில் பார்ப்போம். அப்படி இப்போ நேரில் போனால் தானே கண்டென்ட் கிடைக்கும். அங்கே போய் எதனா கடை இருந்தால் உங்களுக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் வாங்கிறத பார்த்து நீங்களும் வாங்குவீங்களா? நீங்களும் வாங்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படின்னு பாருங்கள். அந்த கடை நல்லா இருந்தால் அந்த கடையை நாங்கள் போடுறோம். நாங்கள் ஓனர்கிட்ட கேட்டு பர்மிஷன் கேட்டு போடுறோம். கடை பர்ச்சேஸ் பண்ண நல்லா இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது தெரிஞ்ச கடை இருந்தால் சொல்லுங்கள். அடுத்தடுத்து பொருள் வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கலாம். ஆமாம், உங்களை யாருக்காவது தெரிஞ்ச கடை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். வாய்ஸ் ஃபுல்லாகவே பிரேக் ஆகுது. எங்கள் வீட்டில் பிரேக் ஆகுது, பிரேக்கிங்கில் இருக்குது. பத்து என்ன வாங்க போகிறோம் தெரியல. மைக் வாங்கலாம் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வேறு எதாவது வாங்க முடிஞ்சா வாங்குவோம். எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. கண்ணாடி இல்லாமல் பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து எங்கள் விளாக்ஸ் எங்கள் சேனல் நேமுக்கு வந்து ஒரு புதுசாக இப்போ ஒரு சைன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹேண்ட் சைன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து இப்படி ஏ, பிக்கு வந்து அவன் காட்டுவான், இது பி, கேக்கு அவன் காட்டுவான், கே, ஏவிகே விளாக்ஸ். எப்படி நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க. இதை யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம். ஆளாளுக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்று வச்சுக்கிறோம். ஏவிகே ப்ரோஸ்கிஸ் சேனல் பேரு நாங்களே மாத்தி. வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. பண்றது விளாக் சேனல் பேரு ஏவிகே ப்ரோஸ்கிஸ் விளாக்ஸ். கமலேஷ் சார் சொல்லுவார் ஏவிகே ப்ரோக்கீஸ். சொல்லுங்க சார். கண்ணுக்கு எப்படியோ ஃபைனலா எங்க கமலேஷ் இன்னைக்கு சொல்ல போறான். சொல்லுங்க. வாயில அந்த இஸ்ஸு வர மாட்டேங்குது. நான் பண்றது தெரியல. யாராவது இந்த டாக்டர்ஸ் யாராவது இது தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா வாயில இஸ்ஸு எப்படி வரும் கொஞ்சம் சொல்லுங்க. அது டாக்டர் தேவையில்ல, தமிழ் மிஸ் பிசியோதெரபியா? நான் டாக்டர், அது சொல்ல வைக்கிறது யாராவது தெரிஞ்சவங்க. அந்த தமிழ் ப்ரொனன்சியேஷன் தேவை, தமிழ் மிஸ் தானே தேவை. தமிழ் மிஸ் தான். எதனா ஒரு ஸ்கூல்ல பால்வாடி மிஸ் ஏதாவது கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தா ஒரு 3 நாள் அடுத்த வீடியோ தான். அந்த மாதிரி தான் இவன். இப்போ ஒரு சிலர்லாம் இருப்பாங்கல்ல, இந்த லாரியை வந்து ராரின்றது, அது இவனே தான் சொல்லுவான். இவன் தான் அது டிராக்டரை டாட்டர்ன்றது. லாரியை சொல்றாங்க கமலேஷ். அவன் வாயில அது வராது. இதெல்லாம் வர மாட்டேங்குது. அசிங்கமா பேச சொன்னா நல்லா பேசலாம், அதெல்லாம் பேச மாட்டேன். சும்மா போயிட்டே இருக்கோம். கிட்ட வந்துட்டோம். அதாவது நாங்கள் எப்போ வண்டி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 வண்டி எடுத்தோம். 10:15 to 10:30. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12. இப்போ தான் நாங்கள் சென்டரில் வந்துடுறோம். இன்னும் பாரிஸே போய் ரீச் ஆகல. சரியான டிராஃபிக். வந்துட்டோம். பாரிஸ் கார்னர் வந்தாச்சு. வந்துட்டு பார்க்கிங் 4-5 இருக்கும். இங்கேயுமே எந்த பார்க்கிங்குமே கிடைக்கல. ஒரு 20 நிமிஷமா பார்க்கிங் தான் தேடிட்டு இருக்கோம். சுற்றி வரோம். ஆட்டோக்காரங்க மோசம். எல்லா இடத்துல வந்து கேப் எப்படி தான் போகிறதுன்னு தெரியல. நீங்களே வீடியோ பாருங்கள். ரைட் லெஃப்ட்டு நான் காட்டுறேன். அந்த ஃபுல்லாக நான் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள்.
எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி வந்துட்டோம். பார்க்கிங்லாம் போட்டாச்சு வண்டியை. நிறைய சேர்ந்துருக்கோம். பார்க்கிங் எப்படி தேடி போட்டுருக்காங்க. பார்க்கிங்லாம் தேடி போட்டாச்சு. பார்க்கிங் தேடி போட்டாச்சு. பார்க்கிங் கிடைச்சாலுமே அங்கே வண்டி விடுறது போட்டியாக இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ மைக் தேடி போயிட்டுருக்கோம். மைக் சரியான வெயில். மைக் இல்லையா ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட் ஒரு ஊர்னு பாருங்க. திட்டு பசங்க பார்த்துருக்கேன். திருட்டு பசங்க யாரா? மைக் திருட்டு என்னடா அது? யாருக்குமே கண்ணு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுமே. இவங்க குடும்பமே கூலிங் கிளாஸ் குடும்பம். அதான் பாக்குறோம். வாட்சிகளை போய் மைக் கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவாரு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஃபுல்லாக பேக்கேஜ் தான். மைக் கேட்டால் அதுதான் அங்கே இதுரா அந்த ஏர்போர்ட்ஸில் வச்சுக்கலாம். மைக் பார்த்தோம் நாங்கள். அவர் வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் பட்டன் மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் மைக் அந்த மைக் அந்த மாதிரி மைக் பார்க்குறோம். எங்கள் ஐட்டுக்கு எல்லாம் மண்டியில் எரியுது. எங்கள் பேரும் கம்யூனிஸ்ட் கிட்ட எங்களால் அப்படி நடக்க முடியல. எங்கே ப்ரோ கிடைக்கும்? இங்கேயுமே மேக்னெட் மைக் இல்லையா? இங்கேயுமே கிடைக்கும். இருக்கு. முன்னாடி பாருன்னு முன்னாடி சொல்றாங்க. பாருன்றாங்க. போய் பார்ப்போம். எல்லாத்துலேயும் முன்னாடி பாருங்க. அங்கே போய் முன்னாடி பாருங்க. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். ஃபுல்லாக மைக் தேட்டோம். எங்கேயுமே மைக் கிடைக்கவே இல்லை. கிடச்சிது. நாங்கள் பார்க்கறது வந்து பட்டன் மைக் மாதிரி பார்த்தோம். அதில் மேக்னெட் மைக்குமே வரல. அந்த மாதிரி மைக்குமே பார்த்தோம். இது வெளியே ஓப்பனாக தெரியும். ஆமாம் பேசுறது பரவாயில்ல. அதான் வாங்க தான் முடியும். ஆமாம். ஏதோ ஒரு கல்லை கேட்டால் 400ரூபான்னாங்க. ஒரு கல்லை கேட்டால் 500ரூபாண்ணா. சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஒரு 300-350 ரூபா வரும்னு பார்த்தா 1000 ரூபா. ரவுண்டு 1000 ரூபான்ட்டாங்க. 1000 ரூபா. ஆமாம். அதில் வெயிலில் வெறுத்து போய் கருத்து போய் ஆமாம் வெளியில் தெரியல. அதில் ஒரு ஜூஸ் போடலான்னு வந்து நம்ம எப்போ கலராண்ணா அப்படின்னு நம்ம பேசிக்க வேண்டியதுதான். நம்மளே கலருக்கு கருப்பு தான் பார்த்துட்டோம். அந்த பழைய கடைக்கே போகலான்னு இருக்கோம். நாங்கள் பார்த்துட்டாங்க. அப்படியே மைக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறோம். ஜூஸ் கடைக்கு வந்தோம். பாருங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போய் மைக்கை வாங்கிட்டு அந்த மைக்கை போட்டு பேசுகிறேன் எப்படி இருப்பாங்க பாருங்கள். இந்த வாய்ஸுக்கும் அதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்து அவங்க தெரியும். ஓகேங்களா? மைக் வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். புரியணும். இந்த வெயிலுக்கு ஜூஸ் எத்தமாக இருக்குது. ஜூஸு லெமன் ஜூஸ், செம்ம எத்தமாக இருக்குது லெமன் ஜூஸ். ஸ்வீட் அண்ட் சால்ட். இது வேறு வேர்த்து ஊற்றி போய் 3 பாட்டில் தெரியும். சரிங்களா? எப்படி பண்ணிட்டு சுத்தமாக இல்லை நான் தெரிஞ்சு காலைல ஒரு 9:30 10 o'clock 11 o'clock வந்துருக்கணும். நீங்கள் இப்போ லட்சம் மேட்ச் தான். லஞ்சு சாப்பிட்ற டைமில் நாங்கள் ஜூஸ் குடிச்சிடுவோம். ஜூஸ் குடிச்சிட்டு மைக் வாங்கிட்டு சாப்பிட போகிறோம். ஆமாம் சாப்பிட போகிறோம். ஸ்டார் ஹோட்டல் எப்படி தான் அப்படிதான் சொல்லுவா. எங்களுக்கு வந்து கையெழுத்து பார்த்தா ஸ்டார் ஆமாம் ஸ்டார் ஹோட்டல் எப்படி தான் காமிக்கிற போகுது. நல்லா இருக்கும். எங்கள் கடை சொல்லியிருக்காங்க. கடையை போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். தள்ளுவண்டி கடை மாதிரி தான் நல்லா இருக்கும். ஓகேங்களா? வந்தாச்சு. காருக்கு மைக் பாருங்க. மைக்கை பாருங்க. இதுதான் வாங்கின மைக்கு. மைக் வாங்கியாச்சு. மைக் டெஸ்டிங் 1 2 3. ஒரு மைக் டெஸ்டிங் நல்லா இருக்கு. மைக் நல்லா இருக்கு. எப்படி Mic testing 1 2 3 டெஸ்ட் பண்ணியாச்சு. என் வாய்ஸ் எப்படி கிளியரா கேக்குதுன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த பிரைஸுக்கு மைக் ஒர்த்து தான். நல்ல ஓகே தான். நான் என்னன்னா அண்ணனை பத்தி நல்லா சொன்னோம். நல்லதா சொன்னோம். ஏமாத்திட்டாரு. வாய்ஸ் கேன்சலேஷன் நாய்ஸ் ஆப் இருக்குன்னாரு. ஆனா ஆப் கூட வரல. இல்ல சும்மா ஏமாத்திட்டாரு. அதான் இன்னும் நாங்க ஏமாறலன்னு பார்த்தோம். ஏமாந்துட்டோம். ஏமாத்திட்டோம். ஆன்லைன்லயே பார்த்து வாங்கியிருப்போம். எங்களோட இது அந்த மாதிரி தான். என்னடா ஏமாறாம நல்லா போகுது அப்படின்னு பார்த்தோம். அங்கே ஆப் டவுன்லோட் பண்ணா போங்கப்பா, ஆப்ல டவுன்லோட் பண்ணா வருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. சரி. ஆனா அந்த ஆப் ஒன்றும் கிடையாது. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பீஃப் பிடிக்குமோ ரெட் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுங்க. இந்த ஷார்ட்ஸ்ல போடுற மாதிரி யார் உங்களுக்கு அப்பா பிடிக்குமா வெள்ளை ஆட்டு போடுங்க, அம்மா பிடிக்குமா கருப்பாட்டு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பீஃப் பிடிக்கா ரெட் ஆட்டு போடுங்க, சிக்கன் பிடிக்குன்னா பிளாக் ஆட்டு போடுங்க, மட்டன் பிடிக்குன்னா ப்ளூ ஆட்டு போடுங்க. வெஜ்னா ஆட்டே போடாதீங்க. நீங்க எதுவுமே போட எங்களுக்கு வெஜ் பிடிக்காது. பிடிக்காது. வெஜ்ஜே பிடிக்காது.
வச்சு பிடிக்காதுன்னு இல்ல, பிடிக்கும். வெளியே வந்தா வெஜ் பிடிக்காது. ஓவரா வெளியே வெளியே வந்தா வீட்டுல சாப்பிடுற வரையும் ஓகே வெஜ். வீட்லயே இந்த காய்கறி போட்டு தான் நம்மள ஃபாலோ பண்ணாங்க. எல்லா வீட்டும் அதே மாதிரி தான். வெளியேன்னு வந்துட்டா நான்வெஜ் இல்லாம இருக்க மாட்டோம் நாங்க. இந்த சுரக்காய் நேற்று கூட சுரக்காய் போட்டு சிக்கன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல வர வர சுரக்காய் சாப்பிட சொல்லிட்டு அந்த சுரக்காய் வேற வைக்கிறாங்க. எங்க வீட்டுல எல்லாம் இப்போ வர வர அப்படிதான். இப்போ ஏதாவது பொரியல் ஏதாவது இருக்குதுன்னா சிக்கன் ஏதாவது வச்சாங்கன்னா அதுல அப்படியே கொஞ்சம் அள்ளி போட்டு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி சாப்பிட சொல்றாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நம்ம அதை சாப்பிட மாட்டோன்றதுக்காகவே மதியம் அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போய் சாப்பிட்டு வந்தேன். அது எனக்கு எடுத்து வச்சோ நைட்டு போடுறாங்க சுரக்காய் சாப்பிட்டு. சிக்கன் குழம்பு வச்சாங்க, ஆசையா சாப்பிடலான்னு பார்த்தா 2 பீஸ் வச்சுட்டு அவங்களுக்கு போது பண்ணி சுரக்காய் வச்சு சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உடம்பு நல்லதான். வெறுப்பா இல்ல சிக்கன் பார்த்தா அப்புறம் எப்படி சுரக்காய் சாப்பிட முடியும்? பாத்துட்டாலே நான் வந்து சிக்கன் எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆமா, கொஞ்சம் அது உங்களுக்கு ஒரு வீடியோல வரும். அது கூட எனக்குமே கொஞ்சம் கொழுப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு சொன்னாங்க. நம்ம நீங்க இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆமா, என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். வீட்டுல இருந்துட்டு சாப்பிடாதீங்கன்னா கொஞ்சமா சாப்பிடுவாங்க. நாங்க இதுக்கப்புறம் சாப்பிட்டு வீடியோ சாப்பிடணும். போய் சாப்பிட சொல்ல கண்டினியூ மட்டும் பிரியாணி கடைக்கு வந்தாச்சு. பிரியாணி போல போயிடலாம். பிரியாணி கொடுத்தவங்களுக்கும் அப்படியே பிரியாணி சாப்பிட இங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான் வந்துருக்கோம். இப்படி நாங்க எதுவும் சாப்பிட்டது இல்லை. அதான் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இல்லை சாப்பிட்டு இங்க போனை வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் தான் வச்சு விட்டுருவோம். அப்படியே இருங்க பாக்குறோம். சரிதான், ஓகே. வந்தாச்சு. ஆர்டரு பண்ண போயிருக்காங்க கம்லேஷ். பிரியாணி வந்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா பீஸ் நல்லா போடுறாங்க. நிறைய பீஸ் போடுறாங்க. நல்லா இருக்கும். சாப்பிட்டு கடை போர்டு பட்டவங்களுக்கு வீடியோ அனுப்புறோம். போர்டு பாருங்க, நல்லா சொல்றோம். சாப்பிடுவோம் வந்து பர்மிஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் எடுக்காம வீடியோ எடுக்கிறோம். அவங்க பர்மிஷன் எடுத்து நாங்கள் வீடியோ வேணா அப்லோட் பண்றோம். இது கரெக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தெரியுமா? வானகரமா? வானகரம் கூட இருப்பா இடத்துமா கரெக்டா துளசி பிரியாணி துளசி மார்பிள்ஸ் பக்கத்துல இந்த கடை. மதுரை ரோடு சொல்ல. ஆமா, துளசி மார்பிள்ஸ். பிரியாணி வந்துருச்சு. பிரியாணி சேனலை தள்ளி வைக்க வச்சிருக்கோம். கை கழுவலாம் இங்க வசதி இல்லை. சாப்பிட்டு எப்படின்னு சொல்றோம். கை கழுவுறவங்களுக்குலாம் வசதி இல்லை. ஃபர்ஸ்ட் ஓகே நான் எதிர்பார்ப்பேன் கொஞ்சம் பிரியாணி கம்மியா தெரியுதா? நல்லா பீஸ்லாம் கொஞ்சம் பிரியாணி, அப்புறம் ஒரு பீஸு கொஞ்சம் லைட்டா அதை வச்சு எடுத்து நல்லா பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. பீஸ் நல்லா வெந்திருக்கு. அருமை. இந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கும்போது குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இந்த மாதிரி ஏலக்காய் பட்டெல்லாம் வந்ததுன்னா சாப்பிடாது, தயவுசெய்து சாப்பிடாது. சரியான டென்ஷன். பிரியாணி டேஸ்டே அதான். அதை எடுத்து போடும்போது ஒரு இனிதா டேஸ்ட்டு, அது டேஸ்ட்டு வரதோட இருக்கணும். அது குறுக்கில் வந்ததுன்னா டென்ஷன் ஆகிடும். நல்லா பீஸ் நல்லா போட்டுருக்காங்க. நிறைய போட்டுருக்காங்க பீஸ்லாம். நான் சாப்பிட்டு பீஃப் பிரியாணி நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? இப்பெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோதான். மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். டக்குனு ஃபுட் பிளாக் எடுக்கிறாங்களே பார்க்காதீங்க. நாங்கள் விளாகர்ஸ் எல்லா விளாகமே இருப்போம். நாங்கள் சொன்ன மாதிரி தான். ஆமாம், இல்லை எல்லாமே வரும். எங்கள் இஷ்டத்துக்கு என்ன நான் வந்து எல்லாத்தையும் போட்டேன். இதுதான் வரும். பெரிய பெரிய ஹோட்டலில் போய் ரிவீல் பண்ணலாம். நான் அதுக்கு ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோட்டலில் போய் பண்ணுறது நம்ம மாதிரி எங்களை மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க. ஆமாம், அதுதான் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்டு இந்த மாதிரி கடையில் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது.
ஒரு 100 பை பிரியாணி வேணாம், நல்லா பீஸ் வச்சு ஆனியன் வச்சு கொடுக்கலாம். சரி சாப்பிட்டு காலைல எடுத்து சாப்பிட்டு உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டா எங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஆமாம், நாங்கள் சாப்பிட்டு காரில் எடுத்து கண்டிப்பாக. வீடியோ முடியுது. போயிட்டு வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, பொறுத்து வந்தாச்சு. அவ்வளோதான், அப்படியே வீட்டுக்கு போகிறது தான். வீடியோ ஈவினிங் வரும், பாருங்கள், பார்த்து லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஒரு 7 மணிக்குள்ள வீடியோ வந்துடும். வீடியோ வந்துச்சுன்னா அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க. பார்க்குறவங்க அப்படியே ஷேரும் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்ததெல்லாம் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. கமலேஷ் கோசம் சர்ப்ரைஸும் பண்ணுறேங்க. கண்டிப்பா பண்ணுங்க. பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஒரு லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. சரி, ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய் 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 பாய்.